வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாராக. ஆமென். அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் Praise the Lord. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரே எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரே எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் அதிசயங்களை செய்கிற தேவன் நம்ம அருகில இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஓசேனுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவரே
கத்தாதி கத்தரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அவர் மகத்துவத்தை இன்னும் நாம உயர்த்துவோம். இந்த வேலையிலும் கூட அவர் நம்மளை இதுவரைக்கும் நம்மளை காத்து வந்து கொண்டே இருக்கிறார். அந்த மாதத்திலும் அவர் சமூகத்திலே நிற்க கத்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நம்ம தேவனை துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கிறோம். நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் பாடுகளும் சத்துரு கொண்டு வந்தாலும் அவர் சமூகத்தை விட்டு நம்மளை வேறு பிரிக்காத பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மளை என்னாலும் அவர் நம்மளை பலப்படுத்தி திறப்படுத்தி அவர் சமூகத்திலே அவரை நம்ம சமூகத்திலே நம்மளை வைத்திருக்கிறார். அதற்காக நம்ம தேவனை துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இது செட்டைகளை விரிக்கும் காலம், இது உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை நம்மேல் உதிப்பதால் உயரங்களில் பறந்திடுவோம். மேலே உயரே 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 நாம் பறப்போம். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. விசுவாசத்தோடு என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. எசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் நமக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடிடுவோம். உன்னதரின் சத்தம் நமக்குள் தோணிப்பதால் உற்சாகமாய் ஓடிடுவோம். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை நம்மேல் புதிப்பதால் உயரங்களில் பறந்திடுவோம். ஆமேன் ஆமேன். அவர் மகிமை எப்போது நம்ம மேல பிரகாசிக்குதோ அந்த என்னன்னா ஒரு மகிமையின் ஹல்லேலூயா ஒரு தரிசனத்திற்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போக அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறகடிக்கும் காலமாய் ஹல்லேலூயா இந்த நாட்கள்ல நம்ம எல்லைகளை விரிவாக்குற காலம், சிறையிருப்பின் காலங்கள் முடிகிற நேரம் இந்த நாட்கள். ஹல்லேலூயா. அதை நம்ம உணர்ந்தவர்களாய் அப்பா எங்கள் சிறையிருப்புகளை நீர் முடிய பண்ணுகிறதற்காக சோத்திரம். நமக்கு விரோதமாய் எழும்புகிற எசபேலின் சத்தங்கள், பயமுறுத்துகிற சத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணி ஓடிக்கிற ஆரர் ஹீபல் எல்லாம் கம்பீர சத்தத்தை ஆண்டவர் கேட்க செய்ய அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். விடுதலின் சத்தத்தை கேட்க அவர் நம் காதுகளை தொனிக்க செய்ய அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் இன்றைக்கு நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். நம்ம பவுல் சொன்னது போல நம்ம அப்பா அவரோட அன்பை விட்டு அவர் சமூகத்தை விட்டு ஒன்று பிரிக்காது என்று சொல்லி சொன்னது போல வியாதியோ வியாகுலமோ கஷ்டமோ நிந்தையோ அவமானமோ கண்ணீரோ நிர்வாணமோ எதுவும் அவர் அன்பை விட்டு என்னை பிரிச்சதே கிடையாது என்று சொல்லி பவுல் சொன்னது போல இன்றைக்கும் இருதயம் முழுவதும் பாரங்களும் வேதனைகளும் இல்லாய்மைகளை சுமந்து வந்திருக்கிற நம்மளை கூடதான் ஆண்டவர் எதுவுமே நம்மளை அடிமைப்படுத்தாது. என் பிள்ளைகள் எனக்காக துதிப்பார்கள், எனக்காக நிற்பார்கள், என்னை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா நம்மளை திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
நம்ம சிறகடிக்கு பறக்க செய்ய வல்லமை உள்ளவர் நம்ம மத்தியில இருக்கிறார். அதற்காக நம் தேவனை துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். நம் பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். நம் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். நம் பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென் ஆமென். நமக்கு முடியாத காரியங்களை வாய்க்க செய்யும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தக்க நேரத்தில் நிச்சயமாய் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நம் கண்ணீரை துடைத்து நம்மை களிப்பாய் மாற்ற செய்கிற வல்லமை உள்ளவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. மேலான நினைவுகளை நம்ம மேல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதே ஹல்லேலூயா ஆட்டு மந்தையிலிருந்து ஹல்லேலூயா காடுகளிலும் மலைகளிலும் ஹல்லேலூயா இருந்த தாவீதை அழைத்து அவனை ஆசீர்வதித்து சிங்காசனத்தில் வீற்றிருக்க செய்தது மாத்திரமில்லாம ஹல்லேலூயா பெரும் அநேக தலைமுறைகளுக்கும் அவர் ஹல்லேலூயா நான் கூட இருப்பேன் என்று சொல்லி ஒரு சிங்காசனத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஹல்லேலூயா தாவீதுக்கு சொல்லும் போது ஹல்லேலூயா ஆண்டவரே நீண்ட ஒரு நாட்கள் உள்ள மனுஷனா நீர் என்னை பார்த்தீங்க என்று தாவீது சொல்வார். ஹல்லேலூயா. மகன் சொல்லும்போது அப்பா மகன் வந்து இயேசு கிறிஸ்து சாலமன் கேட்கும்போது ஆண்டவரே என் தகப்பனுக்கு அருளின பெரிய கிருபை எனக்கு நீங்க அருள வேண்டும் என்று சொல்லி கேட்பான். முதலாவது கிருபையை தான் கேட்பான். அதுக்கப்புறம் தான் அப்பா இவர்களை நடத்தத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பான்னு கேட்பான். அதே போல ஹல்லேலூயா நம்ம இன்றைக்கு நம்ம பாடி துதிக்கிறோம். இன்னைக்கு நிறைய நம்ம so many struggles நம்ம லைஃப்ல உண்டுதான். ஆனால் நம்ம துதிக்க அந்த எரிக தடைகள் உயரும். உச்சத்துல ஆராதிக்கும் போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா 7 முறை பலத்த சத்தத்தோடு ஆராதிக்கும் போது அந்த தடைகள் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சமீபத்துல ஒரு கணவன் மனைவியுமா அவங்க ஒரு கிராமத்துல ஊழியர் செய்கிற யங் கப்பிள்ஸ் தான். ஒரு 3 வயசுல குழந்தை இருக்கு. அவங்க வந்து எங்க சபையில நின்னு ஆராதிக்கும் போது அப்பா அவங்க அந்த உட்கார்ந்து இருக்குதானுங்க. அவங்க ஆராதிக்க மட்டும் இல்ல அந்த சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி ஒரு மகிமையின் பிரசன்னத்தை அவங்க அங்க பார்க்க முடிஞ்சது. அடி வயித்துல இருந்து ஆராதிக்க முடிய ஹல்லேலூயா ஹல்லேலூயா அடி வயித்துல இருந்து ஆராதிக்கத்தக்கதான ஒரு பலத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அவங்க கணவனும் மனைவியுமா அவங்க சபைக்காகவும் அவங்க வீடுலயும் அவங்க அர்ப்பணிப்போட இருந்ததை பார்க்கணும். அவங்க வார்த்தைகளை கொடுக்கும் போதும் சரி, அவங்க ஆராதிக்கும் போதும் சரி, அவ்வளோ ஒரு மகிமையின் பிரசனம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் ஹல்லேலூயா நாமளும் குடும்பமாய் சேர்ந்து ஆராதிக்கும் போது வீட்டுல ஒத்தைக்கு இருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் முகத்தை நோக்கி நாம் பார்க்கும் போது கர்த்தர் நம்மையும் ஹல்லேலூயா அவர் நமக்குள்ள அந்த மகிமையின் பிரசன்னத்தை வாக்கி கொண்டு வரதற்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிற ஹல்லேலூயா. துதி மட்டும்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அவரு அவரு சமூகத்துல நம்ம இன்னும் கிட்டி சேர்க்கும். துதித்தல் மட்டும்தான், அந்த பாடல் சத்தம் மட்டும்தான் நம்மளுடைய இருதயத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். நம்மளுடைய இருதயத்துல காணப்படுகிற சஞ்சலத்தெல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுவார். நமக்கு இதுவரைக்கும் முடிக்க முடியாத அல்லேலூயா எல்லா இடங்களிலும் பிரச்சனையும் போராட்டமா இருக்கிறது. அதை நான் நேத்து தான் நான் அனுபவிச்சேன். அந்த வீட்ல இருக்கும்போது சிஸ்டத்தோட ஒரு ஸ்பீக்கரும் வாங்கி வச்சிருந்தாங்க. ஒரு ஆம்பிளிஃபையர் மாரி ஒரு சின்னது. அது அது அங்க இருக்கும்போது எப்பவுமே அதுல பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ மொபைல் வந்ததுனால இங்க வந்து அத எடுக்கவே இல்ல. அந்த அந்த 1 வருஷமா அந்த பெட்டிய ஓப்பன் பண்ணவே இல்ல. ஆனா, எனக்கு தோணிட்டே இருந்தது. வீட்டுக்குள்ள துதி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணிட்டே இருந்தது. நேத்து எடுத்து வெளிய வச்சு பாட்டு சத்தம் தான் கேட்டேன். எங்க சபைக்குள்ள திரும்பமா எ எ சொன்னான்னு சொல்லி மேலும் மேலும் பிரச்சனைகள் வரும்போது, அதுக்கான ஒரு சொல்யூஷன ஆண்டவர் கொடுத்தார். அந்த பாட்டு போட்டு கொஞ்ச நேரத்துல நம்ம வீடுகள்ல அ அது ரொம்ப பெரிய விரிசல்கள கொண்டு வரத்தக்கதான ஒரு தேவையில்லாத முடிவு எடுக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உருவாக்குனுச்சு. ஆனா, கர்த்தருடைய அபிஷேகமும், கர்த்தருடைய வல்லமையும் அவர் நம்ம கூடவே இருக்கும்போது, அந்த காரியங்கள் ஹல்லேலூயா அந்த காரியங்கள அதுல ஒன்றுமே இல்லாமல் போக பண்ண அவர் வல்லமையில இருக்க வீடுகள்ல துதிப்போம். அந்த துதி சத்தம் எழும்பட்டும். எது மூலமா அது நம்ம பாடிட்டு இருப்போம். இல்லன்னா நம்ம வீட்டுல தேவனுடைய பாட்டு சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா வாசல்கள் துதியணும், மதில்கள் ரட்சிப்பணும், மாறத்தக்க வண்ணமாய் கர்த்தருடைய வல்லமை ஹல்லேலூயா நம்ம வீட்டை சுற்றிலும் நம்மளை சுற்றிலும் சூழ்ந்து கொள்ளும்போது, அந்த சத்துருவுக்கு நம்ம மத்தியில நிற்க முடியாது. ஹalleluya ஹalleluya உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனா என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர், யெகோவா ஓசேனா என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே, நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஆமென் ஆமென். யெகோவா ஓசேனுவாய் நம்மளிடத்துல இன்னும் சில காரியங்களை அவர் உருவாக்க வல்லமையுள்ளவர் இருக்காரு. இல்லாமைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா நம்மளிடத்துல இருக்கிற சில ஹல்லேலூயா வேண்டாத பலவீனங்களை எடுத்து போட்டு இருதயத்திலே சமாதானத்தையும் சஞ்சலத்தை எடுத்து போட்டு ஹல்லேலூயா தவிப்பையும் எடுத்து போடுகிற வல்லமையுள்ளவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம யுத்தத்துக்கு படிப்பிக்கிற தேவன், நம் விரல்களை யுத்தத்திற்கும் நம்ம ஹல்லேலூயா கையிலே போருக்கும் படிப்பிக்கிற தேவன் நம் கூட இருக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொண்டவர்கள் யுத்த களத்திலே நிற்க ஹல்லேலூயா அவர் நம்மளை ஹல்லேலூயா படிப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மளை உயர்த்துவதோ நம்மளை வசதியாக்குறதோ அவருடைய நோக்கம். ஆனா அவர் சித்தம் அவர் திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படியா நம்ம இடத்துல என்னென்ன காரியங்கள் சீர்படுத்தப்படுமோ அந்த காரியங்கள்லாம் சீர்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒரு பெரிய அறுவடைக்காக நம்மளை ஆண்டவர் இந்த நாட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் உருவாகி உளவாகி வர வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். ஆனா இதற்கிடையில வருகிற பாடுகள் கஷ்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் ஹல்லேலூயா அவர் பாதத்துல அவர் பலிபீடத்துல வைத்துட்டு அப்பா இதை தாங்கிக் கொள்ளும் மேற்கொள்ளும் பலன் கொடுக்கும்படியா நாம் ஜெபிக்கும் போது துதிக்கும் போது ஆராதிக்கும் போது நம்ம மத்தியில இருக்கிற எந்த எரிக கோட்டையும் முறியடித்து அவர் நம்மளை மீட்டெடுக்க அவர் வல்லமையுள்ளவர் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சில நன்மைகளை உருவாக்கி உளவாக்கி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர் இருக்கிறார். ஹல்லேலூயா யோசுவா வந்து ஹல்லேலூயா மோசேயுடைய அவருடைய பிரசனத்திலே இருந்தவன் தான். மோசேக்கு தனியா எதுவுமே செய்யாது. ஆனா அவர் சத்தத்தை கேட்கும் போதும் அவர் மலைக்கு ஏறி போகும்போது எங்க போனாலும் யோசுவா கூடவே இருந்ததுனால ஹல்லேலூயா அவன் வந்து ஹல்லேலூயா அடுத்து அவன் மோசேயோட தலைமுறைகள் கூட இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி ஆண்டவர் தெரிந்தெடுக்கல. யோசுவாவை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வேளையிலும் அந்த யோசுவா தான் மோசேயை காட்டிலும் அதிகமான யுத்தங்களை செய்ய வல்லமையுடையவனா இருந்தான். எத்தனையோ ராஜாக்களை அவர்களை அழித்து போடு கத்தர் கூடவே இருந்தார். கத்தர் கூடவே யுத்தம் அந்த யோசுவா
யோசுவா நீங்க வாசிக்கும் போது நாங்க அதை எழுதி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வருடமும் அந்த கையெழுத்து வேதாகம்னு சொல்லி யோசுவா முதல் சாமுவேல் வரைக்கும் அதை எழுதும் போது, அதை தியானிக்கும் போது ராஜாக்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துக்கு வல்லமைய பலனை அந்த யோசுவாவுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹalleluya. அதே போல இன்றைக்கு நம்ம யுத்த களத்துல நிக்கிறோம். நம்ம குடும்பத்திற்காக, நம்ம சபைக்காக, நம் தேசத்திற்காக, நமக்கு நேராய் வருகிற விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கும்படியா யுத்த களத்துல இருக்கிறோம். யுவத்திரம் உண்டுதான். ஆனால் நான் ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த தேவன் நம்ம கூட இருக்கிற ஜெய கம்பீரம் நம்ம கூட இருக்கு. ஜெய கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். சகலத்தையும் எல்லா ரோகங்களையும் பாடுகளையும் எல்லா பினான்சியல் குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி நம்மளை நிறுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோசுவாவை எப்படி ஆண்டவர் யுத்தம் பண்ணும்போது எல்லா ராஜாக்களையும் அழித்துப்பட்டு அந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு யோசுவாவே எப்படி கூடவே இருந்து அந்த யுத்தங்களை கர்த்தர் நடத்தினார் என்று சொல்லிதான் அந்த வேத வசனங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கும் ராஜாக்களை தள்ளி நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா அதிகாரிகளையும், எல்லா அதிகாரம் படைத்தவர்களையும், எல்லா சத்ருவின் அதிகாரிகளையும் உரித்தெறிந்து நம்மளை ஜெயாலியா நிறுத்த அவர் வல்லமையுள்ளவருக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.